viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. Oats or wheat, which is healthier? வணக்கம் viewers. Wheat, oats ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ரெண்டுலயுமே நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வீட்ல இருந்து நிறைய ரெசிபிஸ் தயாரிக்க முடியும். ஆனா முழு கோதுமை அப்படியே சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. ஓட்ஸ் ஒரு சீரல். இந்த ஓட்ஸ் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்றாங்க. மெடிவல் டாக்டர்ஸ் தான் முதல்ல ஓட்ஸ் ஹியூமன்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லி இருக்காங்க. ரீசெண்டா செஞ்சுட்டு வர ரிசர்ச்ல ஓட்ஸ் சாப்பிடுறதுனால உடம்புக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வெயிட் குறைக்க சப்பாத்தி சாப்பிட்டு வந்தவங்க மத்தியில இப்ப ஓட்ஸ் சாப்பிடுற பழக்கம் அதிகமாகி இருக்கு. இந்த ஓட்ஸ் அப்புறம் கோதுமை இந்த ரெண்டுல எது ரொம்ப நல்லது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் எல்லாத்துலயும் வீட் அதிகமா பயன்படுத்துறாங்க. டயட்டரி மெனுல ஓட்ஸ் முக்கிய இடம் பெற்றிருக்கு. வீட்ல குளூட்டன் இருக்கும், ஆனா ஓட்ஸ்ல குளூட்டன் கிடையவே கிடையாது. ஓட்ஸ் சாப்பிடுறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு கிடையவே கிடையாது. இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் கோதுமைக்கும் ஓட்ஸுக்கும். வீட் மாதிரியே ஓட்ஸையும் ஃப்ளோர் அதாவது மாவு மாதிரி ஆக்கி பயன்படுத்தலாம். ஓட்ஸ் ரொம்ப சிறந்த டயட்டரி ஃபைபர். நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபைபரும் ஓட்ஸ்ல இருக்கு. டெய்லியும் ஓட்ஸ் சாப்பிட்டு வந்தா நம்ம பாடியில இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்றதுக்கு ஓட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஓட்ஸ் பயன்படுது. ஹோல் கிரெயின் வீட்ல நிறைய ஃபைபர் இருக்கு. ஹோல் வீட் சாப்பிட்டா வெயிட் மேனேஜ் பண்றதுக்கும், கால் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வராம பிரிவென்ட் பண்றதுக்கும், டயபிட்டிஸ் பிரிவென்ட் பண்றதுக்கும் உதவுது. ஓட்ஸ் சாப்பிடுறதுனால சில கேன்சரை பிரிவென்ட் பண்ண முடியும், பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும், வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியும், மலச்சிக்கல் தடுக்க முடியும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப நல்லது. ரெண்டுலயுமே நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஓட்ஸ்ல தான் வீட்டை விட அதிக ஃபைபர் இருக்கு. வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணும்போது குளூட்டன் ஃபார்ம் ஆகும், ஆனா ஓட்ஸ்ல குளூட்டன் கிடையாது. இந்த குளூட்டன் ஃபார்ம் ஆகுறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜியும் பவல் மூவ்மெண்ட்ஸ்ல ப்ராப்ளமும் ஏற்படுறதா சொல்றாங்க. ஓட்ஸ் வீட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஓட்ஸ் தான் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப உதவுதுன்னு தெரிய வருது. ஸோ கோதுமையை விட ஓட்ஸ் நமக்கு அதிக பலன்கள் தருதுன்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.